Hi to all, welcome back to Bio Squad in Tamil. இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸில் ஒரு டாப் 32 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த 2 மார்க் கொஷின்ஸே நமக்கு 4 மார்க்லையும் கேட்குறாங்க, 7 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. அதுலேயும் இந்த 32 மார்க் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்கிற கண்டென்ட் தான். ஸோ டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் கட்டாயமாக மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Question number 5 is what are the causes of myopia? State Boyle's law, state Ohm's law. Draw the ray diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. இந்த கொஸ்டின்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அட்லீஸ்ட் இந்த பாய்ல்ஸ் லா இல்லை ஓம்ஸ் லாவில் ஏதாவது ஒரு லா கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் ஒரு 3 கொஷின்ஸாக வரும். இது நீங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கனாலுமே அப்படி தான் இருக்கும். 3 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின். இது 7 மார்க்கில் வரும். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் 2 மார்க்லேயும் இருக்குது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம் வாட். Write short notes on gears, define atomicity, write the applications of Avogadro's law. இது எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 லைன்ஸ் ஆன்சர் இருக்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் 3 வேர்ட்ஸ் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then what is rust? Give the equation for the formation of rust. அந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா அது வந்து ஃபிலிப்ஸ்லாம் கூட கேட்குறாங்க. 2 மார்க்கில் வெறும் ஈக்குவேஷன் மட்டும் கூடன்னு கேட்குறாங்க. இந்த கம்ப்ளீட் கொஸ்டின்ஸுமே நமக்கு 4 மார்க்கில் கேட்குறது உண்டு. Then what is amalgam? Give example. Write any 2 uses of ethanol. Differentiate soaps and detergent. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். ட்ரையல் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்துருக்குற அந்த டாப் 30 கொஸ்டின்ஸையும் படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் 2 மார்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் name the simplest ketone and give its structural formula. Write short note on mesophil. Draw and label the structure of oxysome. இது வந்து கம்பல்சரி. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் டிஃபால்ட்டுனே வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் டயக்ராமை வரைஞ்சி பார்ட்ஸை மார்க் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா 2 மார்க்கு லட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. தென் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட். நீங்கள் அந்த CO2 லிபரேட்டட் பை O2 கன்சியூம்டுன்னு ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை படிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே டெவலப் பண்ணி சென்டென்ஸாக எழுத போகிறோம். அது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். பட் இதுவுமே ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். Write the dental formula of rabbit. List out the parasitic adaptations in leech. இந்த கொஸ்டின் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 4 மார்க்கில் கேட்குறாங்க. இதையே கொஞ்சம் டெவலப் பண்ணி 7 மார்க்குக்கு வரும்போது இது ஒரு கொஸ்டினாகவும் ஒரு 2 மார்க் கொஸ்டினை கூட ஆட் பண்ணி A and B அந்த மாதிரி போட்டுமே இது கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாகவே நம்ம படிச்சுக்கலாம். டிஃபால்ட்டாகவே படித்து வச்சுக்கலாம். வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் ஹார்ட். இந்த சாப்டர்ஸோட தியரி கண்டென்ட்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம டீச் பண்ணும்போதுமே இந்த 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்லியே இதை டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆக்சிசோமாக இருக்கட்டும், அந்த சாப்டர் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடாப்டேஷன் ஆஃப் பாரசிட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச்சுமே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் சொல்லியிருப்பேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே நெசசரி, கட்டாயமாக படிச்சுக்க வேண்டியது. நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் லொக்கேஷன். டயக்ராம் வரைஞ்சி இதை எழுதுனீங்கன்னா அவ்வளோ வேலிடான question இது. What is bolting? How can it be induced artificially? Define triple fusion. Define ethnobotany and writes its important. இந்த ethnobotany எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் கொஸ்டின். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் why is Archaeopteryx considered to be a connecting link. நமக்கு வந்து ஆஃபலியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா name the fossil bird and why it is considered as a connective linkன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. பட் எப்படி கொடுத்துருந்தாலும் இந்த கொஸ்டின் டிஃபால்ட். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். இதுவுமே அப்படி தான். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் லெசன் இருக்குது, நம்ம அதை அப்படியே ரொம்ப ஈஸியாக விட்டுறோம். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்க்ராட்ச். அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட். எப்படியும் ஒரு 1 மார்க்கு அந்த லெசன்லேருந்து வந்துடுது. லாஸ்ட்டு 1 மார்க் அதுலேருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டினும் அதுலேருந்து வந்தது. ஸோ வாட் இஸ் ஸ்க்ராட்ச் இல்லைனா வாட் இஸ் ஸ்டேஜ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டினாக படிச்சுக்கோங்க.
இவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த 30 கொஸ்டின்ஸை தான் சுற்றி கொஸ்டின் பேப்பரில் இருக்க போகுது. ஸோ இதை நல்லா படிச்சிருங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்டாபிக் போட்டு எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் டயக்ராம் வேணும், எங்கெங்கெல்லாம் பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் நம்மளால் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 4 மார்க் இம்பார்ட்டண்ட் என்னென்ன, 7 மார்க் என்னென்ன அப்படின்னு நான் தெளிவாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 80 to 90% மேலே கட்டாயமாக எடுத்துக்க முடியும். இது ஒரு ஸ்டெப் ஆஃப் த ப்ரிப்ரேஷன். ஸோ இதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நான் கேல்குலேஷன்ஸும் போடுற மோடில் தான் இருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ, டேக் கேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் to Bio Squad in Tamil.